டெங்கு அபாய வலயங்களாக காணப்படும் 10 மாவட்டங்களில் நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் கல்பட்டி சிலாபம் போன்ற பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, புத்தளம், அம்பாறை, கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கேகாலை மற்றும் குர்நாகல் ஆகிய மாவட்டங்களில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறித்த 10 மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து தொடர்ந்து 3 நாட்களுக்கு டெங்கு அவதான வலயங்களை பரிசோதனைக்குட்படுத்தி நுளம்பு குடம்பிகளை ஒழிக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளது. முப்படையினர், போலீசார் மற்றும் சுற்றாடல் அமைச்சு உள்ளிட்ட மாகாண அமைச்சுக்களை ஒன்றிணைத்து டெங்கு ஒழிப்பு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களை விட இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பபா பலிகபதன தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 5000 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.